ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிறு தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த தொழிலில் நம்ம பார்க்க போகிற பொருளுக்கு மக்கள்கிட்ட அதிக வரவேற்பது இருக்குது. பொருளை ரெடி பண்ணுறது ஈஸி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலுக்கு தேவையான மூலப்பொருள் பார்த்திங்கன்னா, மூலப்பொருள் வாங்குறீங்கன்னா அதிகமாக முதலீடு பண்ணணும்னு இல்லை. ஒரு 500 ரூபாய் முதலீடு பண்ணாலே போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் வருமானம் எடுக்கலாம். ஸோ இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கறது முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற தொழில் என்ன பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய் வத்தல் ரெடி பண்ணுற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் வத்தல் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறது மூலிமா தினமும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே வருமானம் எடுக்கலாம். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன லைசன்ஸ் தேவைன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் எடுத்துக்கணும். ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணி ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இடவசதின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன அளவில் 10க்கு 10 அளவில் இடமே இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கலாம். தனியாக கடையெல்லாம் எடுத்து பண்ணணும் இல்லை. இப்போ மூலப்பொருள் என்னென்ன தேவை, ப்ராடக்ட்டை எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். சுண்டைக்காய் வத்தல் ரெடி பண்ண முக்கிய மூலப்பொருளை பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் தான். அதுக்கப்புறம் பேக்கிங் கவர், பேக்கிங் மிஷின், இந்த மூலப்பொருள் இந்த மிஷினில் தேவைப்படுது. எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா சுண்டைக்காய் மொத்தமாக எங்கே ஹோல்சேல் ரேட்டுக்கு கிடைக்குதோ அங்கேருந்து நம்ம வாங்கிக்கலாம். இல்லைனா நிறைய இடத்துல என்ன பண்ணால் தோட்டத்தில் வச்சு விற்றுட்ருக்காங்க, அங்கேருந்து கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வெயிலில் போட்டு காய வைக்கணும். காய வைக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ட்ரையர் மிஷின் கூட இருக்கு. இந்த மிஷின் வாங்கி நீங்கள் மிஷினில் கூட நீங்கள் சுண்டைக்காய் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000லேருந்து கிடைக்குது. இந்த மிஷின் வாங்குறீங்கன்னா நீங்கள் இதில் லேயர் லேயராக கொடுத்துருப்பாங்க. அதில் க்ளீன் பண்ண சுண்டைக்காய் வச்சுட்டு மிஷின் ஆன் பண்ணோம்னா வத்தல் ரெடி ஆகிடும். இல்லை மிஷின் வாங்காமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா வெயிலில் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் காய வச்சுட்டு 50 கிராமு 100 கிராமு இந்த அளவில் பேக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பண்ண டிரான்ஸ்பரண்ட் இருக்கிற பேக்கிங் கவர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வருமானம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 1 கிலோ சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 100 கிராம் 100 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 கிலோ சுண்டைக்காய் வத்தல் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிங்கன்னா 5000 ரூபாய் வருமானம் நம்ம எடுக்கலாம். இதில் எல்லா செலவு இப்போ அவங்க 1000 ரூபாய் போனாலும் 4000 ரூபாய் லாபம் கிடைக்குது. ரெடி பண்ண இந்த ப்ராடக்ட்டை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா சூப்பர் மார்க்கெட்டில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், மளிகை கடையில், நாட்டு மருந்து கடையில், ஆன்லைனில் நம்ம பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா வத்தல் பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா மூட்டை மூட்டையாக தான் வாங்குவாங்க. அவங்கக்கிட்ட என்ன பண்ணலாம் 10 கிலோ 20 கிலோ இந்த மாதிரி பல்காக பெரிய பேக்கில் நம்ம பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தே இந்த ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தொழில் சூப்பராகவே இருக்கும். இந்த பிஸ்னஸ் இப்போ பண்ணணும்னு இருந்தீங்கன்னா பெரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலை தெரியாதவங்க கூட எப்படி செய்யறதுன்னு தெரியாதவங்க கூட இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். அதிக முதலீடு தேவையில்லை, குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.